வணக்கம், நான் லாவண்யா. குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். நம்ம டாபிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் சொல்ல வேண்டியதை நான் சொல்லி தான் ஆகணும். எவ்வளோதான் நம்ம தொண்டர்கள் தம்பிகள் எவ்வளோதான் நமக்கு சப்போர்ட்டாக இருந்தாலும் சில பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அதாவது நல்ல செடிங்களுக்கு நடுவில் களை எடுக்க வேண்டிய சில விஷச்செடிகள் மாதிரி, அந்த மாதிரி ஒரு விஷச்செடி நம்மளை சொல்றாங்க. தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற பிள்ளைகள்ல அந்த தொண்டர்களை ரசிகர்களை ஆபாச பேச்சு பேசுறாங்கன்னு. ஆனா ஒரு நபர், நான் அவர் இங்க மென்ஷன் பண்றேன், இப்ப லாஸ்டா போட்ட வீடியோவுக்கு அவ்வளவு பேட் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. நான் ஒண்ணு மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணியாச்சு. சிம்பிளா நான் டெலீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். சார் உங்க சேனலை போய் பார்க்கும்போது உங்க வீட்லயும் ஒரு பெண் பிள்ளை இருக்கிறத நான் பார்க்குறேன். உங்க பெண் பிள்ளைக்கும் இதே வார்த்தைகள் திரும்ப வரக்கூடும். கடவுள் புண்ணியத்துல வரக்கூடாது. பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பயுமே அடுத்த பெண்களை திட்டுறதுக்கு முன்னாடி உங்க வீட்டு பெண்களை பத்தி யோசிங்க. அடுத்த பெண்களை நீங்க தப்பா பாக்குறீங்க அப்படின்னா உங்க வீட்டு பெண்களையும் நீங்க அப்படித்தான் பாக்குறீங்கன்னு அர்த்தம். படிச்சவங்க தெளிவா முடிவெடுப்பாங்க, எப்படி யோசிக்கணுமோ அப்படி முற்போக்கு சிந்தனையோட இருப்பாங்க. ஆனா சில தற்குறிகளுக்கு அது புரியாது. மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் திரு விஜய் அவர்களை வச்சு அண்ணா வழியில் விஜய் அப்படின்ற டாபிக்ல ஒரு டிபேட் நடந்தது. அதுல அண்ணாவுக்கும் விஜய்க்கும் கம்பேரிசன் பண்றாரு அம்மா செந்தில்வேல். அவர் கம்பேரிசனுக்கே நான் வரேன். அவர் சொல்ற முதல் கேள்வி என்னன்னா, அவருடைய 24வது வயதுல அரசியலுக்கு வந்தார். அந்த வருஷம் எந்த வருஷம்னு பாத்தீங்கன்னா 1933 இல்ல 34 இருக்கலாம். அவர் சொன்ன கணக்குப்படி பார்த்தா அந்த காலத்துல இந்தியா சுதந்திரமே அடையல. மக்கள் எப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க. சுதந்திர போராட்டத்துக்காக எத்தனை பேர் போராடி இருப்பாங்க. ஐயா காமராஜர் ஐயா இருக்கட்டும், வ.உ.சி. சிதம்பரனாரா இருக்கட்டும், மகாகவி பாரதியாரா இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர். அந்த நேரத்துலதான் அவர் அரசியல் இணைஞ்சிருக்காரு. நம்ம எல்லாம் இப்ப அடிமைகளா தானே பார்க்கப்பட்டோம். அண்ணா கட்சி ஆரம்பிச்ச உடனே முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டாரா அப்படின்னு கேக்குறாரு. ஏன் கட்சி ஆரம்பிச்ச உடனே முதலமைச்சர் வேட்பாளரா வரக்கூடாதுன்னு ஏதாவது நியாயம் இருக்கா என்ன? நீங்க பண்ற அழுக்க அரசியலை அவங்க பண்ணல. ஆனா அவர் பண்ற அரசியல் கத்துக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இன்னும் பல வருஷங்கள் பிடிக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு இதுதான் அரசியல்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. இந்த அரசியல்ல இருந்து வெளியே வர முடியாது உங்களால. அதனால அவரோட அரசியல் உங்களுக்கு புரியாது. அண்ணா அவர்கள் படிப்புல சிறந்தவராமா, இவர் படிப்புல ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஆமா. ஐயா கொஞ்சமாவது யோசிச்சு பேசுங்க. படிக்காத மெத்த மேதைகள் எத்தனையோ பேர் நம்ம ஊர்ல இருக்காங்க. லிஸ்ட் எடுத்து சொல்லணுமா? உங்களுக்கு எதை மேற்கோள் காட்டி பேசணும்ன்ற தெளிவு கூட இல்லைன்றது வருந்தத்தக்க விஷயம். தலைவர் விஜய் அவர்கள் 3 நிமிஷத்துக்கு மேல ஆர்ப்பாட்டத்துல பேச முடியலையாமா. அவர் 3 நிமிஷம் பேசினாலும் கரெக்டா பேசிட்டு போயிடுறாருங்க. 30 நிமிஷம் 300 நிமிஷம் பேசணும் அவசியம் கிடையாது. உங்களை மாதிரி பேசுறதோட நிறுத்திக்கிறது கிடையாது தலைவர் விஜய் அவர்களுடைய அரசியல். அந்த அரசியலை நீங்க புரிஞ்சிக்க இன்னும் நிறைய டிகிரி படிக்கணும் தான் நான் நினைக்கிறேன். அதாவது தலைவர் விஜய் அவர்களா ஒரு மேற்கோள் காட்டுறாராமா. படத்துல எல்லாம் அமெரிக்கா மாப்பிள்ள மாதிரி ஸ்ட்ரெயிட்டா ஹீரோ, அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டா முதலமைச்சராமா. இவங்களுக்கு என்ன வைத்தறிச்சல் அப்படின்னா, இப்ப வந்த கட்சி, நேத்து முளைச்ச கட்சி, இவங்களுக்கு இவ்வளவு அசுர வேகம் எப்படி? இப்படி ஓடக்கூடாது, இவங்களை தட்டி வைக்கணும், இவங்க காலை உடைக்கணும், இவங்க பதவிக்கு வந்துடக்கூடாது. இதுதான் இவங்களுடைய மெயின் அஜெண்டா. அதிமுகவாவது ஒப்புக்கு கண்டிச்சுதாமா. ஆனா நீங்க ஒப்புக்கு கூட கண்டிக்க மாட்டேங்கிறீங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்களை பார்த்து இவர் பேசுறாரு. ஒப்புக்கு கண்டிச்சுட்டா போதுங்களா? அதாவது ஒரு குழந்தைக்கு சாக்லேட் பத்தியா அப்படின்னு காட்டி காட்டி எடுத்து வச்சுட்டா போதுமா? கடைசி வரைக்கும் சாக்லேட் கொடுக்க போறது இல்ல. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட பிளானா? மக்களுக்கு இப்படி காட்டி காட்டி அப்படி எடுத்து வச்சிடறதுதான் பிளானா? நாங்க சும்மாவாவது பாவலா காட்டிட்டு போவோம், ஆனா நீங்க அது கூட காட்ட மாட்டேங்கிறீங்கன்றீங்க. சார், தமிழக வெற்றி கழகம் அரசியலுக்குள்ள வந்தது பாவலா காட்டுறதுக்கு இல்ல, மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யறதுக்கு வந்திருக்காங்க. அடுத்த விஷயம், அவர் ஒரு சேனல் வச்சிருக்காரு தமிழ் கல்வின்ட்டு, செந்தில்வேல் அவர்கள். அதுல விஜய் ரசிகர்கள் தயவு செய்து அதை பார்க்காதீங்க. ஏன்னா இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்க விஜய் அவர்களை வெறுத்துருவீங்க. நான் உட்காந்து வீம்புக்குன்னு அதை பார்த்தேன். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெரிய கோயிலுக்கு தரிசனம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் அவர் என்ன சொன்னாருன்னா, ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் பிரம்மாண்டமான சிலை வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்கு விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்தார். உடனே தமிழக முதல்வர்
நம்முடைய பாரம்பரிய சின்னமாகிய அந்த பெரிய கோயிலையும் ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனையும் நீங்க கொண்டாடாம விட்டுட்டீங்க. நீங்க இதை கொண்டாடாம போனதாலதான் அவங்க பிஜேபியில இந்த விஷயத்த கையில எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த சேனல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, இது பாருங்க இவர் சொன்னது எவ்வளவு பொய்ன்னு, ராஜராஜ சோழனுக்கு சிலை வச்சிருக்காரு கருணாநிதி அவர்கள்ன்ட்டு ஒரு சிலையை காட்டுறாரு. அவரு எங்க அந்த ஊர்ல ஒரு சிலையை காட்டுறாரு, கருணாநிதி அவர்கள் நிறுவனதாகவும். அது எந்த சைஸ்க்கு இருக்கும்னா 6வது படிக்கிற பையன்னு வச்சுக்கோங்களேன், பையனோ பொண்ணோ 6வது படிக்கிற பையனோ ஒரு 7வது படிக்கிற அந்த சைஸ்ல தான் அந்த சிலை இருக்கு. இப்போ அண்ணா அறிவாலயத்துல போய் பாத்தீங்கன்னா கருணாநிதி ஐயாவோட சிலை இருக்கும், அங்க எவ்வளவு பெருசு இருக்கும், அது அந்த சைஸ் எல்லாம் கிடையாது, அதுல பாதி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல ராஜராஜ சோழனுடைய சமாதி அப்படின்னு அடக்கம் செய்யப்பட்ட இடம்னு ஒரு இடத்த காட்டுறாங்க. எப்படி இருக்கு அது? தமிழக அரசு நினைச்சிருந்தா இந்நேரத்துக்கு அந்த இடத்துல ஒரு நினைவு சின்னமா மாத்திருக்கலாம். ஏன் பண்ணல? இதைத்தான தலைவர் விஜய் அவர்கள் மேற்கோள் காட்டுறாரு. எங்க போச்சுன்னு தெரியல. எப்போ விஜய் அவர்களை விமர்சிக்கணும்னு உள்ள வந்தீங்களோ, இங்க இருக்கிறத கழட்டி அங்க வச்சுட்டு வந்துட்டீங்க உள்ள. நீங்க பேசுறதுக்கு இங்க இருந்து எந்த பதிலும் வராது. அங்க இருக்கவங்க எல்லாம் புத்திசாலிகள் நினைக்காதீங்க. உங்களை தூக்கி சாப்பிடுற அளவுக்கு பல புத்திசாலிகள் இந்த கட்சியில இருக்காங்க. வாயை திறக்காத காரணம் மாண்பு, வயது, இவ்வளவுதான். தஞ்சையில் பிரம்மாண்டமாக ஒரு சிலை எழுப்பினார். தஞ்சையில பிரம்மாண்டமான சிலையா? தயவு செய்து கூகுள் பண்ணி பாருங்க. அது பிரம்மாண்ட சிலை எல்லாம் கிடையாது, எனக்கு பாதிதான் இருக்கும். பிரம்மாண்ட சிலைன்னா என்ன? அப்படி பிரம்மாண்ட சிலை நம்ம எதுவும் சொல்லலாம் தெரியுமா? திரு ராஜாஜி அவர்களுக்கு நார்த் சைட்ல ஒரு சிலை வச்சிருக்காங்க பாருங்க, பிரம்மாண்டமா. அது பிரம்மாண்டம். இங்க வச்சிருக்கிறது பேருக்கு வச்சுட்டு பிரம்மாண்ட சிலைன்னு வேற இவர் மேற்கோள் காட்டுறாரு. அடுத்தது முக்தார் அவர்கள், அது என்ன விழான்னு தெரியல, திருமாவளவன் ஐயா வந்திருக்காரு. அங்க அவரை பிரைஸ் பண்ணி பேசுறாரு. நீங்க அவரை பெருமைப்படுத்தி பேசுறதுல தவறு இல்லை. அவரை பெருமைப்படுத்தி பேசுறன்ற பேர்ல அடுத்தவங்கள இழிவுபடுத்தி பேசணுன்றது எந்த அளவுக்கு நியாயம்னு எனக்கு தெரியல. அவர் பேசும்போது அவர் இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் ஏன் திட்டி பேசக்கூடாது, பேசி என் வீடியோ என்னோட சேனல் பிளாக் ஆகுதுன்னு ஆயிட்டு போட்டோம், நான் இன்னொரு சேனல் ஓபன் பண்ணி நான் பேச போறேன், நான் என்னோட உள்ளுணர்வோட நான் பேசுறேன் அப்படின்னு. ஊடகவியலுக்குன்னு ஒரு மாண்பு இருக்கு. எல்லா ஊடகவியலுக்குமே அது பொருந்தும். ஏன் ஒரு நியூஸ் சேனல்ல போயிட்டு அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் நியூஸ் அந்த அளவுக்கு ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா, கரெக்டா ப்ரிசைஸா இருக்கிற விஷயத்த அப்படியே என்ன இருக்கோ அது அன்றாட செய்திகளை சொல்லிட்டு போவாங்க. அவர் ஒரு விஷயம் சொல்றாரு, டிவிகே கட்சியில இருக்கவங்க தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாருமே பச்சை பச்சையா பேசுவாங்க, அசிங்கமா பேசுவாங்க, அவதூறா பேசுவாங்க. காரணம் என்னன்னா, தலைவன் எவ்வழியோ தொண்டர்கள் அவ்வழி. எவ்வளவு ஈஸியா சொல்லிட்டு போயிட்டீங்க. அப்போ நீங்க மேற்கோள் காட்டுற அதே விஷயத்த நான் கேட்கிறேன். அந்த கட்சியில யாருமே அப்ப கீழே இருக்கவங்க தவறு செய்யறாங்க அப்படின்னா திருமாவளவன் ஐயாவை கை காட்டிடலாமா? நீங்க மதிக்கிற அதே தலைவரை தான் நான் மேற்கோள் காட்டி பேசுறேன். அந்த கட்சியில தவறுகளே நடக்கல, அவங்க ரொம்ப நியாயமா கரெக்டா போயிட்டு இருக்காங்க, ஒரு இதுவும் கிடையாது. கீழே பண்றவன் தப்புக்கு தலைவன் எடுத்துக்கணும் அப்படின்னா எடுத்துப்பாங்களா? எடுத்துக்கலாம் நீங்க சொல்வீங்களா? அதையும் அந்த மேடையில சொல்லியிருக்கணும். அப்படின்னா இந்த கட்சி இப்படித்தான் அப்படின்னு அந்த கட்சியில ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஒரு தொண்டனும் தவறான செயல் செஞ்சது கிடையாது, அவதூறு பேசுனது கிடையாது, கிழிச்ச கோட்டை தாண்டினது கிடையாது. இதுவும் ஒரு நடுவுல ஒரு லைன் சொல்றாரு, எடுத்து காட்ட ஆரம்பிச்சா பல பேர் பல விஷயங்கள் எடுத்து காட்டுவாங்க. ஆனா அங்க மதிப்பு திருமாவளவன் ஐயா மட்டும். அங்க இருக்கிற மதிப்பு, எங்களுக்கு இருக்கிற மதிப்பு என்ன தெரியுமா? அங்க இருக்கிற தொல் திருமாவளவன் ஐயா அவருக்கு மட்டும்தான். அவருடைய சித்தாந்தத்துக்கு தான் நாங்க மதிப்பு கொடுக்குறோம். நீங்க பேசுற மாதிரி இறங்கி பேசுற ஆளுங்க இங்க கிடையாது. நீங்க நினைக்கிற அளவுக்கு கேவலமாவும் கிடையாது. வளர்ந்து வர ஒரு வருடமான ஒரு சின்ன இப்போ வளர்ற ஒரு குழந்தைய பார்த்து நீங்க இப்படி கேவலமா பேசுறீங்கன்றதுதான் என்னுடைய ஆதங்கம். சின்ன ஒரு குழந்தை, அந்த குழந்தை செய்யறதெல்லாம் நம்மளை தாண்டி, அதாவது இங்க இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, தொல் திருமாவளவன் ஐயா பல வருடங்களா அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறவர். ஆனா இப்ப கூட்டணியில டிஎம்கே அவர்கள் கூட போய் சேர்ந்திருக்காரு. இந்த கவின் படுகொலை விஷயமா கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு இல்லையா, அங்க போயிட்டு அவங்கள விசாரிச்சுட்டு போன்ல பேசி இவ்வளோ நடக்குது. நடுவுல எனக்கு வந்த விஷயம் என்ன அப்படின்னா, அவர் இவருடைய கட்சியிலே இருப்பவர் அப்படின்ற மாதிரி, அதாவது கவினுடைய தந்தை
விடுதலை சிறுத்தைகள் கட்சியில ஒரு அங்கம்ன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். இதுக்கு இவர் போயிட்டு வந்தும்போ ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஆணவ படுகொலை வந்து தடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், ஆணவ படுகொலை நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சட்டமாக்கப்படணும், ஸ்ட்ராங்கான ஒரு சட்டம் கொண்டு வரணும். இதை நான் வந்து ஆல்ரெடி தமிழக அரசுக்கு சொல்லியிருக்கோம். ஆனா இது வரைக்கும் அது மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அது ஏன்னு தெரியலன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழக அரசே இத்தனை வருஷங்களா, இந்த 4.5 வருஷம் இல்லாம இதுக்கு முன்னாடி ஆன காலத்துல கூட நிறைய ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு. இப்ப வரைக்கும் அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு சட்டம் ஏன் கொண்டு வரல? தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போடல, ஒரு 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 கண்டனம் சொல்லல. அஜித்குமார் அவர்கள் இறந்ததுக்கு சொல்றாரு, இவங்களுக்கு வந்து சொல்ல மாட்டாரா? அப்ப இவங்க மக்கள் இல்லையா? இவங்களுக்காக நீங்க போராடலையா? இப்படி எல்லாம் உல்டா பண்ணலாமா? அப்படி எல்லாம் பண்றாங்க. திருப்பியும் சொல்றது என்னன்னா, தலைவர் விஜய் அவர்கள் எடுத்திருக்கிற அரசியலை நீங்க புரிஞ்சுக்கணும்னா நீங்க இன்னும் பல நாள் பல வருடங்கள் ஆகும். ஏன்னா நீங்க இந்த அரசியல ஊறி போயிருக்கிறீங்க. இந்த அரசியல்ல இருந்து ஒரு நல்ல அரசியலுக்கு வடிகட்டி வரணும் அப்படின்னா ஃபில்டராக இங்க வரணும். நீங்க ஃபில்டர் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்க இருக்கீங்க. சோ அஜித்குமார் அவர்களுக்கு ஏன் அவர் குரல் கொடுத்தார் அப்படின்னா, தமிழக அரசுல ஒரு துறையோட தவறு, அது ரொம்ப ரொம்ப வன்மையா கண்டிக்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். நாளைக்கு இவர் முதலமைச்சரானா தனக்கு கீழே இருக்கிற துறைகள் வந்து தவறு செஞ்சதுன்னா நான் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட், இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு நீங்க செஞ்சிருக்கணும் அப்படின்றத உதாரணமா எடுத்து காட்டுறதுக்கு ஒரு விஷயம் அது. முதலமைச்சர் தனக்கு கீழே இருக்கிற ஒரு துறைய கவனிக்காம விட்டுட்டாருன்னு சொன்ன விஷயம் தலைவர் எடுத்த அந்த போராட்டம். ஆனா இந்த விஷயத்துல ஒரு 2 பர்சன், ஒரு பெண் ஒரு ஆண், இவங்களுக்குள்ள நடந்த விஷயங்கள், இவங்களுக்கு சுத்தி இவங்க 2 அம்மா அப்பா, இவங்க 2 அம்மா அப்பா, இவங்களுக்குள்ள நடக்கிற விஷயங்கள், இதை வந்து ஜாதி பிரச்சனையா கொண்டு போயிட்டே இருக்காங்க. இதுக்கு வந்து கனிமொழி அம்மா வந்து பேசுறாங்க. கனிமொழி அம்மா வந்து ஆறுதல் சொல்ல வராங்க. அவங்களையே நல்லா கேள்வி கேட்கிறாரு கவினோட தந்தை. ஆனா இதுக்கு ஸ்டாலின் ஐயா அவர்களோ உதயநிதி அவர்களோ இதுக்கு ஒரு மெசேஜும் பண்ணல, வந்து பார்க்கவும் இல்லை. இதை நாங்க கேட்கவே இல்லைல்ல. ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கிற பணம் கொடுத்து பேச வைக்கிற பேச்சாளர்களை வச்சு, ஊடகவியல் நண்பர்களை வச்சு அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க எங்களை சீன்றதால தான் நாங்க இந்த வார்த்தையை கேட்க வேண்டியதா போகுது. தலைவர் விஜய் அவர்கள் கேள்வி கேட்கல அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய ரொம்ப ஆணித்தனமான ஆழமான ஒரு விஷயம் இருக்கத்தான் செய்யும். இது உடனே வந்து இங்க குரல் கொடுத்தா உடனே ஜாதி இது கிடைக்காதா, ஜாதி ஓட்டு கிடைக்காதா அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்போ அங்க ஜாதி பார்த்தா அங்க அவருக்காக போராட்டம், அஜித்குமார் அவர்களுக்கு போராட்டம் பண்ணாரு. அந்த 24 குடும்பங்களுக்கு ஜாதி பார்த்தா போராட்டம் பண்ணாரு திரு விஜய் அவர்கள். ஏதாவது பேசணும்னு எங்க இருந்து எப்படி கோர்த்து விடலான்ற பிளான்ல தான் இருக்கீங்க. இன்னும் இந்த 8 மாசத்துக்கு இன்னும் பல விஷயங்களை நீங்க கொண்டு வருவீங்கன்னு தெரியும். எல்லாத்துக்கும் நாங்க பதில் வச்சிருக்கோம். ஏன்னா எங்க கிட்ட நியாயமா தான் நாங்க போயிட்டு இருக்கோம். நாங்க எந்த சந்து பொந்துலையும் போந்து போல தெளிவா அப்பட்டமா தான் நடந்துகிட்டு இருக்க விஷயம். சோ இந்த முக்தார் ஐயா வந்து பேசுனது நிஜமா தவறான விஷயம். நீங்க 10 ஊடகங்கள் கூட நடத்தலாம். ஆனா 10 ஊடகங்களும் உங்களை ஃபாலோ பண்ணி வரவங்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்குற விஷயங்கள் நீ இப்படி பேசுன்றது கிடையாது. டிஆர்பிக்கு தான் இதெல்லாம் பண்ற மாதிரி இருக்கு. விஜய் அவர்கள் வந்து தொல் திருமாவளவன் ஐயா மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்காருன்னா அவரோட புத்தக வெளியீட்டு விழாவிலேயே நம்ம பார்த்துட்டோம். அண்ணா அப்படின்னு சொல்லிதான் அவர் பேசுறாரு. அப்படிப்பட்டவரை போய் இவர் எப்படி முக்தார் அவர்கள் வந்து இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இவரை நீங்க முன்னிலைப்படுத்த அருகதை இல்லைன்னா நீங்க எப்படி யோகியமானவரா இருக்க முடியும்? நீங்க எப்படி நல்லவரா இருக்க முடியும்? நீங்க சினிமால இருந்தீங்க, அது வேற ஊடகம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல வர்றாரு. ஓகேவா? அது வேற என்டர்டெயின்மெண்ட். ஆனா இவரு மக்களுக்காகவே வாழ்ந்து தனக்காக தன் வாழ்க்கைய வந்து அர்ப்பணிச்ச ஒரு தலைவர், தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு தலைவர் அப்படின்னு மேற்கோள் காட்டுறாரு. இதை விட நல்ல மனிதர் கிடைப்பாரா? நல்லவன் கண்ணுக்கு தான் நல்லவங்க தெரிவாங்க, கெட்டவன் கண்ணுக்கு கெட்டவன் தெரிய மாட்டான். ஐயா நீங்க கேட்கிற இடம் தவறு ஐயா. எப்போதுமே தலைவர் விஜய் அவர்களுக்கு தொல் திருமாவளவன் ஐயா மேல ஒரு மிகப்பெரிய மரியாதை உண்டு. அது இப்போ இல்ல, எப்பயுமே அவர் விட்டு கொடுத்ததும் கிடையாது, எங்கேயும் கீழே போட்டதும் கிடையாது. நாங்க வர வேண்டாம்னு சொல்லல. ஆனா நீங்க கேட்க வேண்டிய கேள்வி இது திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து. இவ்வளவு பெரிய தலைவரை நீங்க சொல்ற அவ்வளவு சாதனைகள் செய்த ஒரு தலைவரை அவங்க எப்படி வச்சிருக்காங்க, இதுதான் நீங்க பார்க்கணும். அவருக்கு
ஒரு பதவி கொடுத்திருக்கலாமே. உதயநிதி ஐயா என்ன சாதிச்சுட்டாங்கன்னு அவருக்கு அந்த பதவி கொடுத்தா, இவருக்கு துணை முதலமைச்சர் கொடுத்திருக்கலாமே. அங்கேயும் ஜாதி பார்க்கப்படுதா என்ன? இந்த கேள்வி அங்கதான் நீங்க கேட்டிருக்கணும். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஏன் தொல் திருமாவளவன் ஐயா துணை முதலமைச்சர் ஆவறதுக்கு தகுதி இல்லாதவரா? முதலமைச்சர் ஆவறதுக்கு எல்லா தகுதியும் உடையவர் தானே அவரு. பல வருடங்களா மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிற ஒரு தலைவர். அவருக்கு ஏன் துணை முதலமைச்சர் கொடுக்கல? ஏன் உதயநிதிக்கு தூக்கி கொடுத்தாங்க? என்ன சாதனைகள் நடந்தது? என்ன சாதனைகள் செஞ்சு அங்க வந்திருக்காரு துணை முதலமைச்சரா உதயநிதி அவர்கள்? இதை ஏன் அந்த கட்சியில இருக்கவங்க கேள்வி கேட்கல? இத்தனை பேருக்கும் உட்கார்ந்து விளக்கம் அளிச்சுட்டு இருக்கிற இடத்துல தலைவர் விஜய் அவர்கள் இல்ல. அவருக்கு பல விஷயங்கள், பல வேலைகள் முன்னெடுத்து செய்ய வேண்டிய கடமைகள் அவருக்கு இருக்கு. அதனால அவர் சார்பா, தமிழக வெற்றி கழகம் சார்பா தொண்டர்கள்ல இருந்து நாங்க எல்லாருமே இதுக்கு குரல் கொடுத்துட்டு இருக்கோம். மேலும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.